இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம வயலுக்கு போனோம்ல, அது என்னெல்லாம் பண்ணணும், எங்கெல்லாம் போனோம் அப்படிங்கிறத ஃபுல்லாக பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து வயலுக்கு வந்து உரம் போட தான் போனோம். எல்லாருமே நமக்கு முன்னாடி போட்டுட்டாங்க. நம்ம தான் லாஸ்ட்டு. அதுக்கப்புறம் நான் வந்து கொஞ்ச நேரம் வந்து களைலாம் இருந்துச்சா, அதை பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாம களைலாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன். இது வந்து 2வது விவசாயம் பண்ணுறது. ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து அறுவடை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் போன வருஷத்துலேருந்து இது புதுசா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மறுபடியும் விவசாயம் பண்ணுற மாதிரி. சரி எல்லாரும் பண்ணுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வந்து பண்ணியாச்சு. இந்த வருஷம் தைரியமா இறங்கியாச்சு. வேலையெல்லாம் முடிஞ்சுச்சு. அப்ப என்ன அதெல்லாம் சுத்தி பார்க்க வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லிட்டு வரப்பெல்லாம் சுத்தி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அப்பதான் போன வருஷம் போட்ட பீக்கஞ்செடியில ஒரு நெத்து கிடச்சிச்சு. அதுக்கப்புறம் வெண்டி செடியில உள்ள நெத்தும் கிடச்சிச்சு. அப்படியே அதெல்லாம் எடுத்துக்கிட்டு அப்படியே வயல் ஃபுல்லா சுத்தி பார்த்தோம். ஏதாவது இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா எதுவுமே கிடையாது. சரி இருக்கிறத வச்சு அப்படியே கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான், ஹஸ்பண்ட், பிள்ளைங்கலாம் அப்படியே நல்லா ஜாலியா என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருந்தாங்களா. அப்படியே நம்மளும் அப்படியே கொஞ்சம் என்ஜாய் பண்ணிட்டு கொஞ்சம் நேரம் வயலெல்லாம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளும் அப்படியே கிளம்பியாச்சு. கிளம்புற வழியில பார்த்தீங்கன்னா நல்லா பச்சை பசேல்னு எல்லா பக்கமும் இருந்துச்சா. அதெல்லாம் நல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்மளும் வீட்டுக்கு கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புனோம். ஆனால் கிளம்புற வழியில் பார்த்தீங்கன்னா சரிபடி எடுத்துருச்சு. அதனால் வீட்டிலேருந்தே தண்ணியெல்லாம் பாட்டில் அடைச்சிட்டு போயாச்சு. அப்படியே குடிச்சிட்டு அங்கேயே வாய்க்காலில் வந்து தண்ணி ஓடிட்டே இருக்குதா. நம்ம ராம்நாட்டிலேயே பெரிய கம்மா அப்படிங்கிறது நம்ம ஆராஸ் மரத்து கம்மா தான். தமிழ்நாட்டிலேயே செகண்ட் ப்ளேஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. நல்ல பெரிய கம்மா. அதில் உள்ள தண்ணி தான் அங்கே வருமா. அதில் அப்படியே நல்லா ஃபேஸ்லாம் வாஷ் பண்ணிட்டு பக்கத்தில் வந்து இந்த பூ ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதுவும் நடுக்குள்ள இருக்கிற அந்த மெரூன் கலர் வந்து எனக்கு ரொம்பவே அட்ராக்டிவாக இருந்துச்சு. அது ஃபுல்லாக பார்த்தோன்னா அந்த நம்ம வாய்க்கால் ஃபுல்லாகவே இந்த செடி தான். அப்படியே போகிற வழியில் பார்த்தீங்கன்னா நம்ம வரப்புலேயே ஒரு பனைமரம் இருந்துச்சு. அது இது நாங்கள் கவனிக்கவே இல்லை. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தோம்னா மேலே பார்த்தா நல்ல நுங்கெல்லாம் காய்ச்சிருந்துச்சு. ஆனால் பார்க்க கெட்டி மாதிரி இருந்துச்சு. ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னாங்களா. அதோட சரி கொஞ்சம் நேரம் கத்தி கம்பை தேடி போனாங்க, கிடைக்கல. சரி வீட்டில் போயிட்டு பையங்களை கூட்டிகிட்டு வந்துடலாம், அருவா எடுத்துகிட்டு வெட்டலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து பாய்ஸ் எல்லாம் கூப்பிட்றதுக்காக நாங்கள் கிளம்பி வீட்டுக்கு போயிட்டோம். என்னதான் நம்ம வேறு தங்கியிருந்தாலும் நம்ம ஊருக்கு போனோன்னு இந்த பாட்டு ஞாபகம் வந்துடுது. சொர்க்கமே என்றாலும் அந்த பாட்டு ஞாபகம் வந்துடும். அதை படிச்சுட்டே நான் பாட்டு போய்கிட்டு இருந்தேன். லூஸ் மாதிரி கத்திட்டு வராது அப்படின்னு சொல்லி ஹஸ்பண்ட் திட்டிகிட்டே இருந்தேன். பரவாயில்ல திட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளம்பியாச்சு. அப்புறம் பாய்ஸ் எல்லாம் கூட்டிகிட்டு போய் நுங்கெல்லாம் வெட்டிட்டு கொண்டு வந்திருந்தாங்களா. என்ன பார்க்க ரொம்ப சின்னதாக இருக்கே அப்படின்னு தான் நினச்சேன். ஆனால் பார்த்தீங்கன்னா கண்ணெல்லாம் நல்லா ஆழமாக இருந்துச்சு. நுங்கு சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து வீட்டுக்காரவங்களுக்கு அப்படியே நுங்கு குடிச்சிட்டு நான் தூக்கிட்டு வர முடியல. அதனால் அங்கேயே வெட்டி சாப்பிட்டு வந்தாச்சு. மாமனார் வந்து வெட்டி வச்சாங்க. நான் தான் ஃபுல்லாக சாப்பிட்டேன். ஏன்னா வேறு யாரும் அவங்க மாமனார் ஒரு நுங்கு கூட சாப்பிடல. நானே தான் எல்லாத்தையும் சாப்பிட்டேன். பிள்ளைக்கு கொடுத்தா அதுவும் பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு துப்பிருச்சு. ஏன்னா அந்த டேஸ்ட்டை பிடிக்கல போல. நம்ம மாதிரி சாப்பிட்டு பழகிருந்தா தானே தெரியும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் சின்ன வயசில் நாங்களே நொங்கு அப்படின்னு சொல்லிட்டு வண்டி எடுத்துட்டு கிளம்புறது. ஆனால் இப்போல்லாம் எங்கே கிடைக்குது, அருவமாக இருக்குது. அதனால் இன்றைக்கி போய் நல்லா ஒரு பிடிச்சாச்சு நொங்கு குடிச்சிருக்கும்போது மாமனார் அவங்களோட ஹிஸ்ட்ரி சொல்லிக்கிருந்தாங்க. நான் ஏறாத பணமரமே கிடையாது. ஆனால் இப்போ என்ன ஒரு நொங்கு கூட என்னால் வெட்ட முடியலை, அந்தளவுக்கு கை வந்து செயலிழந்து போச்சு அப்படிங்கிற மாதிரி. என்ன பண்ணுறது, வயசாகிட்டா அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு வீட்டை போய் பார்த்தோம்னா நான் இல்லை அப்படின்னா வீடு வந்து ரொம்ப கன்றாவியாக தான் கிடக்கும். அதோட வீடு பின்னாடி எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டுட்டு அப்படியே வந்து நாங்கள் சாயந்தரம் சாப்பிட்றதுக்காக வந்து சாப்பாடு ஏற்கனவே கொண்டு போயிருந்தோமா. அதோட கொஞ்சம் தக்காளியும் பச்சை மிளகா வெங்காயம்லாம் இருந்துச்சு. அது அப்படியே புளி மிளகா மாதிரி பிணைஞ்சு பச்சையாக சாப்பிட்டேன். ரொம்பவே டேஸ்ட்டாக இருந்துச்சு. அப்படியே சாப்பிட்டுட்டு அவங்களுக்கு டாடா பாய் சொல்லிட்டு ஊருக்கு கிளம்பியாச்சு. வர்ற வழியில எனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ் ஒன்று இருக்குது. இங்கே வந்தாலும் எப்போ வந்தாலும் அந்த இடத்துல நான் கொஞ்சம் நேரம் நிப்பாட்டி அதை பார்த்துட்டு தான் போவேன். அதே மாதிரி இன்றைக்கி வந்து ரொம்பவே எங்களுக்கு டைம் இருந்துச்சா. நம்ம சீக்கிரம் அன்றைக்கி லீவு வேறு. அதனால் வந்து பொறுமையாக நான் நிற்கிற சொன்ன இடத்துல எல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து நின்று என்னை கூட்டி போனாங்க. இந்த ஆலமரம் தான். அந்த ஆலமரத்தில் உள்ள இடம் அந்த நிழலில் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். அழகாக இருக்கும் அந்த இடம் பார்க்குறதுக்கு. பக்கத்துலேயே தெப்பக்குளம் ஒரு சாமி கோயில் இருக்கும். நாங்கள் கொஞ்சம் நேரம் ரொம்ப நேரமே விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் வந்து நான் வந்து ஊஞ்சல் ஆடணும் அப்படின்னு சொன்னேன். ஆனால் வந்து எங்கள் ஹஸ்பண்ட் வந்து வேணாம் இதே தாங்காது அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. போப்பா நான் தாண்டுவேன் ஆடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரம் அதில் ஒரு தொட்டில் ஆடி அந்த விழுதில் ஆடிக்கிட்டு இருந்தான். அதுக்கப்புறம் நான் சுற்றியெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தேன். டைம் ஆகுது வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க. ஆனால் எனக்கு வரவே மனசு இல்லை. ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அந்த இடம். ரொம்ப சைலண்ட்டாக மனசுக்கு ரொம்ப ரிலாக்ஸாக இருந்த மாதிரி இருந்துச்சா. அதனால் கொஞ்சம் நேரம் இருங்கப்பா அப்படின்னு சொன்னால் சரி இருந்துட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டைம் கொடுத்து அவங்க வீடியோலாம் எடுத்துக்கிட்டு இருந்தாங்க. எனக்கு மாதிரி ஹஸ்பண்ட் வந்து கிடைக்கவே மாட்டாங்க. அதை நான் பெருமையாகவே சொல்லிக்கிறேன். ஏன்னா நான் என்ன சொன்னாலும் அதை வந்து அவங்க நிறைவேற்றிடுவாங்க. அதே மாதிரி தான் இன்றைக்கி ரொம்பவே என்ஜாய் பண்ண மாதிரி இருந்துச்சு. கையில் காசு பணம் இல்லைன்னாலும் மனசில் ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. அந்த மரத்தோட கிளையில் உட்காரணும் அப்படின்னு சொல்லிட்டு தியான்சிக்கு ஆசைப்பட்டாங்க. ஆனால் நான் அதுக்கு மேலே ஆசைப்பட்டேன். 2 பேரையும் தூக்கியே உட்கார வச்சுட்டாங்க. அப்படியே கொஞ்சம் நேரம் அதில் உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருந்தோம். ஆனால் தியான்சிக்கா தான் கொஞ்சம் பயந்துட்டாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் கொஞ்ச நேரம் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீடியோலாம் எடுத்துகிட்டு அப்படியே நம்மளை இறங்கியாச்சு. அதுக்கப்புறம் நான் அப்படியே கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஆனால் கூட்டிகிட்டு போகிற வழியில் இன்னொரு பிளேஸ் இருக்குது. நான் ஏற்கனவே வீடியோலாம் சொல்லியிருக்கிறேன். குட்டி வேடந்தாங்கல் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஊரில் ஒரு இடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து இந்த போகிற வழியில் தான் இருக்குது. ஆனால் நாங்கள் போகும்போது எந்த போர்டுமே இல்லை. வரும்போது இருந்துச்சு. ஆனால் நான் வீடியோ எடுக்க மறந்துட்டேன்.
வெயில் டைமாக இருக்கவும் அதுவும் போய் நிழலுக்கு எங்கேயோ போயிருச்சு போல். நான் பார்த்தா ஆனால் எதுவுமே இல்ல. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயாச்சு. இந்த பாதை வந்து எனக்கு இந்த பாதையில கிராஸ் பண்ணும்போது எப்பயுமே ஊட்டி ரோடு ஞாபகம் தான் வரும். ஏன்னா ஊட்டிக்கு போகும்போது தான் ரோடு வந்து வளைஞ்சு வளைஞ்சு போகுமா. எங்க ஊர்ல வந்து போகும்போது இந்த இடத்துல ஒரு 2, 3 வளைவு இருக்கும். அதுவும் ஊட்டி வளைவு மாரியே இருக்கும். அந்த இடத்துல கொஞ்சம் பயமா இருக்கும். அது எப்பயுமே நான் ஊட்டி ரோடுன்னு சொல்லிட்டு தான் போவேன். இந்த இடம் தான் அந்த வேடந்தாங்கல் அப்படின்னு சொல்றது. இங்க தான் நெறைய போட்ஸ்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் என்ன நம்ம அப்படியே பைபாஸ்ல ஏறியாச்சு. இனி நம்ம ஊருக்கு கிளம்ப வேண்டியது தான். அப்படியே கிளம்பி நாங்களும் வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா, சின்ன பிள்ளைய விட்டுட்டு வந்துட்டோம்ல, அதனால அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. அங்க போய் பார்த்தா வீட்டு வேலையெல்லாம் நடந்துகிட்டு இருந்துச்சா, சரின்னு சொல்லிட்டு இவங்களும் களத்துல இறங்கிட்டாங்க. நம்ம அப்படியே ஜாலியா ஐஸ்கிரீம் வாங்கி சாப்பிட்டுட்டு, உங்கள வேடிக்கை பார்த்துட்டு உட்காந்துருக்க வேண்டியது தான். இனி சாப்பிட்டுட்டு அம்மா வீட்லேருந்து கிளம்பியாச்சு. ஓகே நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாட்டா.